அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடும். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு எக்ஸ்பைரிங் கூட. எக்ஸ்பைரியில நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இது சொல்றேன். நம்ம ரூல் என்ன சொல்லி கொடுத்துருக்கோமோ அதை பயன்படுத்துங்கன்னு. இவ்வளோ சைட்வேஸ் மார்க்கெட்டா இருந்தும் நம்மளுடைய 0 to 0 கால் எப்படி ஒர்க் ஆச்சு? அதுதான் மார்க்கெட். ஓகேங்களா? அதனால தான் நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டுமே செயல்படுவோம். நம்ம போயிட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ, வேவ்ஸ், எனி ட்ரெண்ட் லைன்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டோம். கால்குலேஷன்ஸ், வேல்யூ, செட்டன் ரூல்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, நம்ம கிளாஸ் வருகிற ஆப்ஷன் கிளாஸ் 9ஆம் தேதி தொடங்குதுங்க. அதுக்கான டீட்டெயில் வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் என் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ்க்கு வரணும் முடிவு பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் பகுதியிலேயே மேத்தமெட்டிக்கல் சார்ந்து யார் சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்கோங்க, போயிட்டு தப்பே கிடையாதுங்க, நல்லது. இல்லை நானே ட்ரை பண்ணுறேன் சார், தாராளமாக நீங்களே ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் காலங்கள் ஆகும், வருட கணக்கு, அவ்வளோதான். உங்களாலேயும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம லெவலுக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 22,500 காலு 72 ரூபீஸ்க்கு கீழே இருந்தா என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டி ஏறோ, இப்படி ஏறோ, அந்த இது மறுபடியும் இறங்கும், ஏறும் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வீடியோவில். கரெக்டுங்களா? என்ன நடந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. டைமிங் எப்படி எல்லாம், டைமிங் எல்லாம் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. போயிட்டு டைமிங் நம்ம சொல்லி கொடுத்த டைமிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கீழே வந்துருச்சா, எகைன் மறுபடியும் மேலே ஏறுதா, மறுபடியும் கீழேயா, மறுபடியும் மேலே ஏற ட்ரை பண்ணதா, கீழே, மறுபடியும் மேலே ஏற ட்ரை பண்ணதா, கீழே. அப்போ மார்க்கெட் என்ன இருக்குன்றீங்க, இறங்கி இருக்கும், ஏறி இருக்கும், மறுபடியும் இறங்கியிருக்கும், ஏறி இருக்கும், இறங்கியிருக்கும், ஏறி இருக்கும், இறங்கி, இப்படியே தான் ட்ரேட் ஆயிருக்கும். நான் என்ன சொன்னனோ அப்படி ட்ரேட் ஆகிடும். அப்போ அது ஏன் நடந்தது? மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம 8 மணிக்கு போட்டோம்ல வீடியோ. இந்த சிந்தனை உங்களுக்கு வரணும். முதல்ல சிந்திங்க வீடியோ. எப்படி இவர் இந்த இதை வச்சு சொல்றாரு அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ, வேற ஒரு நோக்கமும் கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஸ்மார்ட் டிசைடர் பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் நான் 2 ஸ்ட்ரைக் வச்சிருக்கேன், நல்லா கவனிங்க. பாருங்க, இங்கே எதுவும் பை கொடுக்கல. இங்கே பாருங்க, இங்கே செல்லு ட்ரிகர் ஆகிருக்காப்புல. ஓகேங்களா? செல்லு ட்ரிகர் ஆகி அந்த செல்லை கன்ஃபார்ம் பண்ணது, எஸ், இது கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இவர் கீழே தான் இறங்கியிருக்காரு. சரி, அப்போ யார் பை பண்ணுவீங்க? காலை பை பண்ணணும். டைமிங் என்னன்னு பார்த்துக்கோங்க. டைமிங் இது இதானது, ட்ரிகர் ஆனது, கன்ஃபார்ம் ஆனது 15க்கு. 15க்கு அப்புறமா இங்கே நம்ம அங்கே பாருங்க, 15ன்றது இங்கே இருக்கு. அதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ்ல இவர் இங்கே தான் பை கொடுத்துருக்காரு. அது நமக்கு தேவையே கிடையாது. நம்ம 1 மினிட்டுக்கு மாற்றி போகுது. ஓகேங்களா? ஏன்னா டைம் அதுக்கப்புறம் தான் கொடுத்துருக்கிறதுனால 5 மினிட்ஸ்ல அப்புறம் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 1 மினிட்ல கொடுத்துருக்கான்னு போய் செக் பண்ணுவோம், வெரிஃபை பண்ணலாம். என்ன டைம் இது? 10:05. ஓகே, 10:05. இங்கே பாருங்க, பை கொடுத்துருக்கு. இதுக்கு மேலே கன்ஃபார்மே பண்ணல. எப்போ கன்ஃபார்ம் பண்ணுதுங்க? வந்து லைன் போட்டுறேன், ஒரு லைன் போட்டுறேன். அதுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டுருவோம். எந்த இது கன்ஃபார்ம் பண்ணுங்க? இங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சா? என்ட்ரி எடுத்துக்கிச்சா? எத்தனை புள்ளி ஸ்டாப் லாஸ்? 6 புள்ளி போயிடுச்சுங்களா? போயிட்டு இங்கே இருந்து தான் திரும்ப. இப்போ நான் 5 மினிட்ஸ் வச்சுக்கிறேங்க. இதே ஸ்ட்ரைக்கை தான் நான் என்ன சொல்லியிருந்தேங்க, இது சொல்லக்கூடாது. 22,500 இந்த இடத்துல தானே என்ட்ரி எடுத்து போச்சு. 72க்கு மேலே இதாகக்கூடாதுன்னா இங்கே ஏன் 72 திரும்பிச்சுன்னு இப்போ புரியுதுங்களா? தட் இஸ் மார்க்கெட். நம்ம கால்குலேஷன் வேல்யூஸும் இதுவும் இருக்கும்போது தான் அந்த இடத்துல அக்யூரசி 6 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு எவ்வளவு அழகா உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டை போயிட்டு அந்த இது டச் பண்றாங்க பாருங்க. எவ்வளோ? கிட்டத்தட்ட 25% ப்ராஃபிட்டை முடிச்சுட்டு கீழே வந்துட்டாங்க. ஓகேங்களா? நீங்க ட்ரேட் பண்றது சிம்பிளா பாருங்க. நம்ம எப்பவுமே சொல்றது சிம்பிளா பாருங்க. மார்க்கெட்டை பெருசெல்லாம் இதுல பாருங்க, பையே கொடுக்கல கடைசி வரைக்கும். ஓகேங்களா? ஆனா மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? இதுதான் எப்படி எப்படி பார்க்கணும், என்ன என்ட்ரி எங்க எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் என்ன வைக்கணும், வச்சு பண்ணணுமா வைக்காம பண்ணணுமா, டார்கெட் என்ன, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்குங்க. நீங்க இன்னொருத்தரை நம்பி இருக்கக்கூடாது ட்ரேடிங்ல. உங்களுக்கு தெரியணும் எதுக்கு எடுக்கிறேன், என்ன காரணத்துக்கு எடுக்கிறேன்ற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டுமே நீங்கள் வர்த்தகம் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.